கோவில்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் ஒருவன் பெயர் குமரன். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் அலட்சியம் காட்டும் பழக்கம் கொண்டவன். பள்ளிக்கு போவது பிடிக்காது, வேலை செய்வதும் பிடிக்காது. அவன் தினமும் நண்பர்களுடன் விளையாடி நேரத்தை வீணடித்து விடுவான். ஒரு நாள் அவன் வீட்டில் அம்மா அவனை அழைத்து, குமரா, நீ ஒரு நல்ல பையன். ஆனால் உன் வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். உன் பொறுப்புகளை நீ அறிய வேண்டும் என்று கூறினார். ஆனால் குமரன் அலட்சியமாக, அம்மா, நான் இன்னும் சிறியவன், வளர்ந்த பிறகு பார்த்து கொள்கிறேன் என்றான். அம்மா சிரித்தார், ஆனால் உள்ளுக்குள் கவலைப்பட்டார். ஒரு நாள் குமரனை உணர்த்த ஒரு சிறிய பயணம் நடத்த முடிவு செய்தார். குமரா, என்னோடு ஒரு சிறிய பயணம் வருவாயா என்று கேட்டார். பயணம் என்றால் மிகுந்த ஆவல் கொண்ட குமரன் உடனே சம்மதித்தான். அம்மா குமரனை காட்டிற்கு அழைத்துச் சென்றார். பாதையில் நடந்து செல்லும் போது குமரன் ஒரு பெரிய மரத்தின் கீழ் நின்றான். அம்மா, இது எவ்வளவு பெரிய மரம்! இதை பார்த்தால் அடியிலிருந்து மேலே பார்க்க முடியாது என்று குமரன் சொன்னான். அம்மா புன்னகையுடன், ஆமாம், ஆனால் இந்த மரம் முதலில் ஒரு சிறிய விதையாக இருந்தது. மழை, மண் மற்றும் சூரியன் இதற்கு வளர்ச்சி தந்தன. அதுபோலவே நீ சிறு வயதில் உன் பொறுப்புகளை அறிந்து கொண்டு உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். குமரன் ஆச்சரியமாக அம்மாவை பார்த்தான். அவள் தொடர்ந்து கூறினார், ஒரு விதை சரியான நேரத்தில் நன்கு வளர்ச்சி அடையாமல் விட்டார். அம்மாவின் வார்த்தைகள் குமரனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவன் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தான். வீடு திரும்பியவுடன் அவன் தினமும் படிக்க ஆரம்பித்தான். பள்ளியில் கவனம் செலுத்தினான். அம்மாவிற்கு உதவ ஆரம்பித்தான். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அம்மா மகிழ்ச்சியுடன், குமரா, நீ மாறிவிட்டாய். உன் வாழ்க்கையில் நீ சிறந்தவன் ஆக முடியும் என்றார். அந்த நாளிலிருந்து குமரன் எந்த விஷயத்திலும் அலட்சியம் காட்டாமல் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டான். அவன் படிப்பில் சிறந்து விளங்கினான், நல்ல மனிதனாக வளர்ந்தான். இக்கதையின் மூலம் நாம் அனைவரும் வாழ்க்கையில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும், சிறு வயதிலிருந்தே உழைப்பை உணர வேண்டும் என்பதை காட்டுகிறது. தாய் அருமை, அவளது வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை.